ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இன்று வரை 1373 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இதில் 177 முறைப்பாடுகள் பாரதூரமான சம்பவங்கள் தொடர்பிலேயே பதிவாகியுள்ளன. இதேவேளை தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறைகள் குறித்து 372 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ஹொரண கும்புக பிரதேசத்தில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வாகனங்களுக்கு இனம் தெரியாத சிலர் இன்று அதிகாலை தீ வைத்துள்ளனர். ஹொரண பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவரின் வாகனங்களுக்கே தீ வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். சந்தேக நபர்கள் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் கிடைக்கவில்லை. இதேவேளை பெலியத்த அரங்வல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத சிலர் நேற்றிரவு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் முச்சக்கர வண்டியொன்றிற்கும் வீட்டிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். பன்னல பம்மன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை இனம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக வீட்டில் இருந்தவர்கள் கூறினார். நேற்று அதிகாலையும் இந்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். பன்னல கொட்டுவெல்ல பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரை சிலர் தாக்கியுள்ளனர். தாக்குதலின் பின்னர் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் அருகில் உள்ள கால்வாய்க்குள் போடப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். අපි ඉල්ලා සිටින්න කැමති ඒ ප්‍රදේශවල தேசபாலன நியோஜிதயின்ගෙන් බලලත් නිලධාරීන් அரசியல் பிரதிநிதிகள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் தேர்தல் சட்டத்தை மதித்து செயற்படுமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதேபோன்று வாக்காளர்களின் உரிமையை உறுதி செய்யும் வகையில் செயற்படுங்கள். நாளை வாக்களிக்கும் தினமாகும். 100% வாக்காளர்களின் உரிமையை பாதுகாப்பதாக நாம் உறுதியளிக்கின்றோம். போலீஸ் வீதி சோதனை சாவடிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இலக்கத்தகடு அற்ற தெளிவற்ற இலக்கத்தகடுகள், கராஜ் இலக்கத்தகடுகள், போலி இலக்கங்களை கொண்ட வாகனங்கள் போலீஸ் வீதி சோதனை சாவடிகளை தாண்டி சென்றால் போலீஸ் நடமாடும் சேவைகள் ஊடாக இவ்வாறான வாகனங்களை கைப்பற்றுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாக்காளர்களை அச்சுறுத்துவதற்காக சிலர் SMS மின்னஞ்சல் தகவல்களை அனுப்ப முடியும். அவற்றுக்கு ஏமாறாதீர்கள். உங்கள் வாக்கை நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் வாக்குகளை 100% இலங்கை போலீசார் பாதுகாப்பார்கள். ඔබේ ඡන්ද අයිතිය 100%ක්ම ශ්‍රී ලංකා පොලිසිය සුරක්ෂිත කරනු ලබනවා.